بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனது சலாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் இந்த மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த ஜும்மாவுடைய உரையிலே அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த மகத்தான வார்த்தை, அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த மகத்தான பாக்கியமுள்ள அந்த திக்ர், அதனுடைய முக்கியத்துவம் சிறப்புகள் சம்பந்தமாக சில செய்திகளை நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலா சூரா அல் பக்ராவிலே குறிப்பிடும் பொழுது அல்லாஹு தாலா இது கால ரப்புக லில் மலாயிகா, அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான், உம்முடைய இறைவன் வானவர்களுக்கு சொன்ன விடயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள், நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, அல்லாஹு தாலா முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அந்த வானத்திலே வானவர்களிடத்திலே அல்லாஹு தாலா சொல்கிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, வானவர்களே நான் பூமியில் பிரதிநிதியை நான் அனுப்பப் போகிறேன், படைக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். அந்த நேரத்திலே வானவர்கள் என்ன சொன்னார்கள்? காலு அத்தஜ்அலு ஃபீஹா மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு திமா, பூமியில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய, ஃபித்னாக்களை ஏற்படுத்தக்கூடிய, இரத்தங்களை ஓட்டக்கூடிய ஒரு படைப்பை நீ படைக்கப் போகிறாயா என்று வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அதோடு சேர்த்து இன்னும் ஒரு விடயத்தையும் சேர்த்து சொன்னார்கள், வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக், யா அல்லாஹ் நாம் அனைவரும் உன்னை புகழ்ந்து, பிஹம்திக உன்னை புகழ்ந்து நாம் எல்லாம் எப்பொழுதும் உன்னை துதித்து கொண்டிருக்கிறோம், தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறோம். வனுகத்திஸு லக் எப்பொழுதும் உன்னை நாம் தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், தஸ்பீஹ் செய்து உன்னை புகழ்ந்து துதித்து கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், வானவர்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். வானவர்கள் எப்பொழுதும் கோடான கோடி வானவர்கள், அவர்களுடைய எண்ணிக்கை நமக்கு தெரியாது. எப்பொழுதும் ருக்கூவிலும் சுஜூதிலும் நின்றவர்களாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வை தஹ்மீத் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் வானவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? கால இன்னி அலமு மா லா தஅலமூன், வானவர்களே நீங்கள் அறியாதவற்றை நான் மிகவும் அறிகிறேன், அறிந்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வசனத்திலே வானவர்கள் சொல்கிறார்கள், நாம் யா அல்லாஹ் உன்னை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் ஒரு படைப்பை ஏன் படைக்க வேண்டும்? அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது தஸ்பீஹுடைய, தஹ்மீதுடைய, அல்லாஹ்வை எப்பொழுதும் நினைவுபடுத்தக்கூடிய இந்த திக்ருடைய சிறப்பை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு புரிந்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு தடவை மக்கா அந்த வீதியில் மக்காவுக்கு செல்லக்கூடிய அந்த பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மதீனாவில் இருக்கும் பொழுது மக்காவுக்கு செல்லக்கூடிய வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஜும்தான் என்ற மலை வருகிறது. அதன் பக்கமாக நபி அவர்கள் நடக்கிறார்கள். தோழர்களை பார்த்து சொன்னார்கள், சபகல் முஃபர்ரிதூன், தோழர்களே முஃபர்ரிதூன்கள் முந்திவிட்டார்கள். முஃபர்ரிதூன்கள் நன்மைகளால் அவர்கள் முந்திவிட்டார்கள், சுவர்க்கத்துக்கு அவர்கள் நெருக்கமாக விட்டார்கள், முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வமல் முஃபர்ரிதூன யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே முஃபர்ரிதூன்கள் என்று சொன்னால் யார்? முஃபர்ரிதூன்கள் நன்மைகளால் முந்தியவர்கள், சுவர்க்கத்துக்கு முந்தக்கூடியவர்கள் என்றால் யார் என்று விளக்கம் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஸ்ஸாகிரூனல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். யாரெல்லாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கிறார்களோ, தஸ்பீஹ் செய்து சுப்ஹானல்லாஹ், தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ், தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ், தக்பீர், அல்லாஹு அக்பர், இப்படி அல்லாஹ்வை அதிகமாக திக்ர்கள் செய்து அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கக்கூடிய திக்ர் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் நன்மைகளால் முந்தியவர்கள், சுவர்க்கத்தை நோக்கி முந்தி செல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நன்மைகளில் நாம் முந்தியவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தை நோக்கி நாங்கள் முன்னோக்கி செல்கிறோமா என்று எப்பொழுதும் நம்மிடத்திலே கேள்வி கேட்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், அதனுடைய கருத்து என்ன? அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அதிகமான வசனங்களிலே அவனுடைய புகழை அவனே சொல்கிறான். சில அத்தியாயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். அல் குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் ஃபாத்திஹத்துல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஆரம்பித்து வைக்கக்கூடிய அத்தியாயம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நாம் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகையில் 17 முறை அந்த சூரா ஃபாத்திஹாவை நாம் ஓத வேண்டும். யார் சூரா ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அவர்களுக்கு தொழுகை என்பது கிடையாது. அல்லாஹு தஆலா ஃபாத்திஹத்துல் கிதாப் அந்த அத்தியாயத்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த வசனத்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். அதேபோல் நாம் வெள்ளிக்கிழமையிலே ஓத வேண்டிய ஒரு சுன்னத்தான நபி அவர்கள் வலியுறுத்தி சொன்ன அத்தியாயம் 18வது அத்தியாயம் அல் குர்ஆனில் சூரா அல் கஹஃப். அந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கிறான்? அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப வலம் யஜ்அல் லஹு இவஜா. அல்லாஹ் அந்த ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தமானது. மனிதனுக்கு ஏனைய படைப்புகளுக்கு எவ்வளவு அவர்கள் நினைத்து கொள்ளலாம், நாங்கள் பலசாலிகள், நாம் அறிவுள்ளவர்கள், நாம் திறமையானவர்கள், நாம் பட்டம் பதவி உள்ளவர்கள், நாம் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறோம், அதாவது செல்வ செழிப்பிலே இருக்கிறோம் என்று சொல்லலாம். யாருக்கும் புகழ் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், தன்னுடைய அடியாருக்கு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வேதத்தை இறக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹு தஆலா ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கிறான். வானவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வதரல் மலாயிகத, நபியே நீங்கள் வானவர்களை காண்பீர்கள், ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ், அவர்கள் அரிஷை சூழ இருந்து, அல்லாஹ்வுடைய அந்த அரிஷ் இருக்கிறதே பிரமாண்டமான படைப்பு, அல்லாஹ்வுடைய படைப்புகள் மிகவும் பிரமாண்டமான படைப்பு, அந்த அரிஷை சூழாக இருந்து சூழ இருந்து அல்லாஹ்வுடைய வானவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பை அவர்கள் புகழ்ந்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். வானவர்கள் அவர்கள் அந்த அர்ஷுக்கு சூழால் அல்லாஹ்வை ஹம்த் புகழ்ந்து என்ன செய்கிறாங்க?
தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த சூரத்து ஸுமரிலே குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, நாம் என்ன சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய நாவு அல்லாஹ்வை எத்தனை தடவைகள் புகழ்கிறது? ஒவ்வொரு நாளும் நாம் எத்தனை தடவை அல்லாஹ்வை புகழ்கிறோம்? எத்தனை தடவை நாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறோம்? நம்முடைய நாவுகள் தஸ்பீஹின் மூலமாக, தஹ்மீதின் மூலமாக, அல்லாஹ்வை புகழ்வதன் மூலமாக நம்முடைய நாவுகள் அசைகிறதா? காலையில் எழுந்ததிலிருந்து நாம் தூக்கத்துக்கு செல்லும் வரைக்கும் நம்முடைய நாவினால் நாம் எத்தனையோ வார்த்தைகளை வெளியாக்குகிறோம். அதில் சிலது நல்ல வார்த்தைகளாக இருக்கலாம், சில வேளை மோசமான வார்த்தைகளாக இருக்கலாம். எவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்? நாம் கணக்கு போட்டு பார்த்தால் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய வார்த்தைகள், அல்லது நாம் அதை பதிவு செய்து பார்த்தால் அந்த நாம் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய பேச்சுக்களில், ஒவ்வொரு நாளும் நாம் வெளியாக்கக்கூடிய வார்த்தைகளில் எத்தனை வார்த்தைகள் அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருந்திருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே, அது எப்படிப்பட்ட மகத்தான வார்த்தை தெரியுமா? தம்லஉல் மீசான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையில் மீசான் என்ற தராசை அது நிரப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த மகத்தான வார்த்தை நாளை மறுமையில் மீசான் என்ற தராசு, அடியார்களுடைய மனிதர்களுடைய ஆமால்கள், நன்மைகள் தீமைகள் நிறுக்கப்படக்கூடிய அந்த தராசு, அது சாதாரண தராசு கிடையாது சகோதரர்களே. நாம் இன்று பொருட்களை இருக்கக்கூடிய தராசு இருக்கிறது, அப்படிப்பட்ட அதை போன்ற தராசு கிடையாது. அது மிகவும் பிரம்மாண்டமான தராசு. அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய நன்மைகளை தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், வல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் உங்களுடைய உள்ளத்தால், உங்களுடைய நாவினால் நீங்கள் உண்மைப்படுத்தியவர்களாக, சிதுக்குடன், இஹ்லாசுடன், அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் வாய் நிரம்ப நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், தம்லஉல் மீசான், மீசான் என்ற தராசை நன்மைகளால் நிரப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். வசுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த தஸ்பீஹ் இருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ் என்ற அந்த தஹ்மீத் இருக்கிறதே, அது தம்லஆனி மா பைன ஸமாவாதி வல் அர்த் என்று சொல்கிறார்கள். வானங்கள் பூமி இடைப்பட்ட இடம் எந்த அளவு விசாலமான இடம்! சுப்ஹானல்லாஹ். வானங்களுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு விசாலமானது, மனிதனால் சிந்தித்து பார்க்க முடியாது. நபியவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், வானங்கள் பூமிக்கு இடையிலுள்ள அனைத்து பிரதேசங்களையும் நன்மைகளால் நிரப்பிவிடும் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நாம் எந்த அளவு இப்படிப்பட்ட நன்மைகளை நினைத்து பார்க்காதவர்களாக, அதாவது நன்மைகளை செய்யாதவர்களாக, இதை பற்றி கணக்கெடுக்காதவர்களாக நம்மில் எத்தனை பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு காய்ந்த மரம் இருக்கிறது. நபி அவர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? அவர்களுடைய அதாவது கையிலே தடி இருக்கிறது, ஒரு தடி இருக்கிறது. அந்த காய்ந்த மரத்தை தங்களுடைய தடியினால் தட்டுகிறார்கள், அடிக்கிறார்கள். அந்த காய்ந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் அப்படியே உதிர்ந்து விடுகின்றன, கீழே கொட்டி விடுகின்றன. இந்த நேரத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், தோழர்களே, இதோ இந்த காய்ந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலைகள் எப்படி உதிர்கிறது நீங்கள் பார்த்தீர்களா? இதே போன்றுதான் ஒருவர் சுப்ஹானல்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். நிச்சயமாக ஒரு அடியான், ஒரு முஸ்லிம் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தால், சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்தால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று அல்லாஹ்வை தஹ்லீல் செய்தால், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அல்லாஹ்வை தக்பீர் செய்தால், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தினால், அந்த மனிதனுடைய பாவங்கள் அவனுடைய உடம்புகள் இருந்து அப்படியே கலைந்து விடும் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாளும் நாம் சுப்ஹானல்லாஹ் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர் என்று சொன்னால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னால்,
நம்முடைய பாவங்கள் அப்படியே கலைந்து விடுகின்றன, பாவங்கள் அப்படியே உதிர்ந்து விடுகின்றன. இதற்கு நாம் தயாரானவர்களாக இல்லாமல் இருக்கிறோம். அதுதான் மிகவும் கவலைக்குரிய வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிறார்கள். இது அஹ்மதில் வரக்கூடிய செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முதலாவது ரசூல், இறை தூதர், அவருடைய சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே தன்னுடைய மக்களை அழைக்கிறார்கள். தன்னுடைய மக்களை அழைத்து அவர்களுக்கு வசியத் செய்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். மரணப்படுக்கையில் தன்னுடைய மக்களுக்கு வசியத் உபதேசம் செய்கிறார்கள். என்ன உபதேசம் தெரியுமா? நபியவங்க அதை சொல்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, நான் உங்களுக்கு 2 விடயங்களை ஏவுகிறேன், ஏவலாக கட்டளையாக வசியச் செய்கிறேன். 2 விடயங்களை விலக்கலாக நஹியாக நான் உங்களுக்கு வசியச் செய்கிறேன் என்று 4 விடயங்களை சொல்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மரணப்படுக்கையில் தனது மக்களுக்கு வசியத்தாக கட்டளையாக சொன்ன 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், பாருங்க. சொல்றாங்க, மக்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை தான் மிகவும் மகத்தான வார்த்தை, அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய வார்த்தை. அன்புக்குரியவர்களே, இந்த உலகம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒருவர் சொல்லிய ஒருவர் இருக்கும் வரைக்கும் உலகத்தை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை வெறும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அதனுடைய கருத்து, அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். இன்று சிலரை பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோம், நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை முறிக்கக்கூடிய எத்தனையோ ஷிர்கான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்வில் உண்மையானவர்களாக இல்லை. அன்புக்குரியவர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது வசியத்தாக சொல்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிகமாக சொல்லுங்கள், அதிலே உண்மையாளர்களாக இருங்கள் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது சொல்றாங்க, அதாவது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த மகத்தான 2 திக்ர்களையும் சொல்கிறார்கள். மகத்தான இந்த 2 வார்த்தைகளையும் சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இதை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள், இதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள், உங்களுடைய நாவு இந்த வார்த்தைகளால் நடையேற்றும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, எப்படி சொல்லாங்க தெரியும்? ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லி ஷைஇன் என்று சொல்கிறார்கள். இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தை இருக்கிறதே, அதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறதே, இதன் மூலமாகத்தான், இதுதான் ஒவ்வொருவருடைய துவாவாக இருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, ஃபஇன்னஹா ஸலாத்து குல்லி ஷைஇன், அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்புகளுடைய பிரார்த்தனையும் இதுதான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறானே, அதாவது அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளும், அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளும் யுஸப்பிஹு பிஹம்திஹி, அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அனைத்து படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன. அதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு படைப்புகளும், அந்த படைப்பவருடைய துவா பிரார்த்தனை என்ன தெரியுமா? இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, வபிஹா யுர்ஸகுல் ஹல்க் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு ரிஸ்க் வழங்குகிறான். ஒரு மனிதன் ஏனைய படைப்புகளுக்கும் அல்லாஹு தஆலா அந்த ரிஸ்கை, அவனுடைய வாழ்வாதாரத்தை, அதற்குரிய தேவைகளை இந்த வார்த்தைகளின் மூலமாகத்தான் அல்லாஹு தஆலா ரிஸ்க் வழங்குகிறான் என்று நபிகள், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், யாருக்காவது ரிஸ்கிலே நெருக்கடி ஏற்பட்டால், கஷ்டம் ஏற்பட்டால், பொருளாதாரத்திலே சிக்கல் ஏற்பட்டால், அல்லது வாழ்வாதாரத்திலே நெருக்கடி ஏற்பட்டால், உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள்.
அதாவது ரிஸ்கிலே குறைவாக இருக்கிறது, சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லட்டும், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்ற வார்த்தைகளை அதிகப்படுத்தட்டும் என்று சொல்கிறார்கள். ஏன்? வபிஹா யுர்ஸகுல் ஹல்க், இதன் மூலமாக அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளுக்கு ரிஸ்க் வழங்குகிறான் என்று சொல்கிறார்கள். அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு வசியத்தாக தடுத்த 2 விஷயங்கள் என்ன தெரியுமா? முதலாவது எதை தடுக்கிறார்கள்? அஷ்ஷிர்க், ஷிர்க்கை தடுக்கிறார்கள். ஆரம்பத்திலே வசியத்தாக லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொன்னார்கள். ஒவ்வொரு முஃமினும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்க கூடாது, அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் நேர்ச்சை செய்யக்கூடாது, அறுத்து பலியிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, எதை வசியத்தாக தடுத்து சொல்கிறார்கள் தெரியுமா? நான் உங்களுக்கு ஷிர்க்கை தடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஷிர்க்கை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை. ஏன்? இன்ன ஷிர்க்க, நிச்சயமாக ஷிர்க் என்பது ஆக பெரிய அநியாயம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். ஒரு மனிதத்திலே ஷிர்க் வந்துடும் என்று சொன்னால் அவனுடைய வார்த்தை மூலமாக, அவனுடைய செயல்களின் மூலமாக ஷிர்க் வந்துட்டு சொன்னால் அவன் செய்த எல்லா அமல்களும் அழிந்துவிடும். இன்று இதிலே கவனமற்றவர்களாக இருக்கிறார்கள். சுபஹானல்லாஹ், ஷிர்க்கை பற்றி பேசினால் மக்கள் கோபப்படுகிறார்கள், இணை வைப்பை பற்றி பேசினால் மக்கள் கோபப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஷிர்க் என்ற பாவம் மிக பயங்கரமான பாவம். ஒரு மனிதன் ஷிர்க் செய்து விட்டால், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால், அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுத தொழுகை எல்லாம் பாத்திலாகிவிடும், அழிந்துவிடும். ஹபீதத், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ல இன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக், நபியே நீரும் ஷிர்க் செய்தால் உம்முடைய நன்மைகளும் அழிந்துவிடும் என்று சொல்கிறான். சுபஹானல்லாஹ். அப்ப நாம் எந்த அளவு பயப்பட வேண்டும்? அதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சக்கராத்துடைய நேரத்திலே தன்னுடைய மக்களுக்கு வசியத்தாக சொல்கிறார்கள், ஷிர்க்கை தவிர்த்து கொள்ளுங்கள், ஷிர்க்கை பயந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சொல்கிறார்கள் வல் கிபிர், இன்னும் ஒரு மனிதனுடைய நன்மைகளை அளிக்கக்கூடிய இன்னும் ஒரு பெரும் பாவம் தான் பெருமை, ஆணவம், அகங்காரம். இது இருக்கிறதே ஒரு மனிதனுடைய பாவங்களை அளிக்கக்கூடிய பெரும் பாவமாக இருக்கிறது. அதாவது பெருமையை தவிர்த்து கொள்ளுங்கள், பெருமையை பயந்து கொள்ளுங்கள் என்று வசியச் செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அதிகமாக அல்லாஹ்வை நாம் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை நாங்கள் நினைக்க வேண்டும். நம்முடைய நாவு எப்பொழுதும் அல்லாஹ்வை புகழக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை அதிகப்படுத்த வேண்டும். நமக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலும், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். கவலைகள் துன்பங்கள் வந்தாலும் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான இதா யசுர்ருல் அம்ர், அதாவது சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டால், நபியருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் சந்தோஷம் ஏற்படுத்தினால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சி அல்லாஹ்வுக்கு சேர்ப்பார்கள், அதனுடைய புகழை அல்லாஹ்வுக்கு சேர்ப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி, அதாவது அல்ஹம்துலில்லாஹில்லதி பினிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத், அல்லாஹ்வுடைய அருளை மூலமாகத்தான், அவருடைய நிஅமத், அதாவது நிஅமத்துகள் மூலமாகத்தான் நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று புகழை அல்லாஹ்வுக்கு சேர்ப்பார்கள். இது நபிமார்களுடைய பண்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த முதுமை வயதிலே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. அவர்கள் அந்த புகழை யாருக்கு சேர்க்கிறார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹப அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக், என்னுடைய இந்த முதுமை வயதில் அல்லாஹு தஆலா எனக்கு இஸ்மாயிலை இஸ்ஹாக்கை பாக்கியமாக தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறார்கள். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பெரும் ஆட்சியை கொடுக்கிறான், அறிவு ஞானத்தை கொடுக்கிறான். அவர்கள் அந்த புகழை அல்லாஹ்வுக்கு சேர்க்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஃபضலனா, அதாவது மிம்மன், அவர்கள் சொல்கிறார்கள் மோமினான அடியார்களில் நின்றும் அல்லாஹு தஆலா எங்களை மேன்மைப்படுத்தினான், எங்களை மேன்மைப்படுத்தினான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்டாலும் அல்லாஹ்வை புகழ்வார்கள், அந்த புகழை அல்லாஹ்வுக்கு சேர்ப்பார்கள்.
அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு துன்பகரமான நிகழ்வு ஏற்பட்டாலும், அவருடைய வாழ்க்கையில் கஷ்டமான நிகழ்வு ஏற்பட்டாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக சோதனைகள் தான், அதிகமாக கஷ்டங்கள் தான், அதிகமாக பசிதான். அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். சந்தோஷம் ஏற்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், வாழ்க்கையில் துன்பம் ஏற்பட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் அல்லாஹ்வுடைய முடிவின்படி நடக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை நாம் அதிகப்படுத்துவோம். எல்லாம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் ஹதீஸ்களில் சீராவில் படிக்கும் பொழுதோ, அதேபோல் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படித்து பார்க்கும் பொழுதோ, அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டங்களை சந்திருக்கிறார்கள். அதிகமாக கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளையும் ஏழ்மையும் சந்தித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய தோழர்களை எப்பொழுதும் தொழுகையை விட்டும் அந்த கஷ்டங்கள் சோதனைகள் தடுக்கவில்லை. அல்லாஹ்வை நெருங்குவதை அது தடையாக இருக்கவில்லை. அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வதை, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை அவர்களை தடுக்கவில்லை. அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுடைய சூழல் நமக்கு தெரியும். அதிகமாக பசியிலே இருந்தவர்கள். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் வெளியே வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரை, இந்த நேரத்திலே ஏன் வீட்டிலிருந்து வெளியே வந்தீர்கள்? அவங்க சொல்றாங்க, கடுமையான பசியின் காரணமாக வெளியே வந்து விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அபூபக்கரே, நீங்கள் ஏன் வெளியே வந்தீர்கள் வீட்டை விட்டும்? அவர்களும் சொல்கிறார்கள், எனக்கும் கடுமையான பசி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீர்கள்? அவர்களும் சொல்கிறார்கள், கடுமையான பசியின் காரணமாக வெளியே வந்தேன். நம்ம இன்றைக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறது சாப்பிட்ட சாப்பாடு செமிப்பதற்காக வேண்டி, செரிமானத்துக்காக வேண்டி நாங்கள் வீட்டை விட்டு நடப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை பாருங்கள், நபித்தோர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். நாங்கள் அதிகமாக படிக்கும் பொழுது பசி இருந்திருக்கிறது. நபி அவர்கள் படுத்த படுக்கை, அவர்களுடைய விருப்பம் எப்படி இருந்தது? உமர் ரலியல்லாஹு அவங்க வாராங்க, நபி அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி தன்னுடைய விருப்பிலிருந்து அவர்கள் எழும்புகிறார்கள். பெட்லிருந்து அந்த விருப்புடைய அடையாளம், அந்த ஈச்ச நாருடைய அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியிலே அப்படியே பதிந்திருந்தது. சில டைம் நபியவங்க லுஹாவுடைய நேரத்திலே வீட்டுக்கு வருவாங்க. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் மனைவிமாரிடத்திலே கேட்பார்கள், சாப்பிடுவதற்கு ஏதாவது சாப்பாடு இருக்கிறதா? இருந்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் நான் இன்று நோன்பாக இருந்து கொள்கிறேன் என்று சொல்வார்கள். இப்படித்தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை, நபித்தோர்களுடைய வாழ்க்கை. ஆனால் அப்படி அதிகமான சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் இருந்தும் அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் மறக்கவில்லை. இவ்வளவு சோதனைகளை சந்தித்த உயிருடன் இருக்கும் பொழுதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 6 குழந்தைகளை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். 3 ஆண் குழந்தைகள் நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது மரணிக்கிறார்கள். அப்துல்லா, காசிம், இப்ராஹிம். தன்னுடைய 3 பெண் மக்கள் ருக்கையா, உம்மு குல்சும், ஜைனப், 6 குழந்தைகள் நபி அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுதே மரணிக்கிறார்கள். இப்படிப்பட்ட சோதனை அல்லாஹ்வுடைய ஒரு நாட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், ஒரு சிறிய சோதனை வந்தாலே தொழுகையின் பக்கம் மக்களை காணவில்லை, தொழுகையின் பக்கம் மக்களை காணவில்லை. கேட்டால் சொல்றாங்க, கஷ்டமாக இருக்கு. நபி அவர்கள் சந்திக்காத, கண்டிராத சோதனைகளை நாம் சந்தித்திருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, சஹாபாக்கள் காணாத சோதனைகளை, சந்திக்காத சோதனைகளை, துன்பங்களை நாம் சந்தித்திருக்கிறோமா? தொழுகை விட்டு தூரமாகிறாங்க,
வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு நெருக்கடி வந்துட்டேன்னு சொன்னா அல்லாஹ்வை மறந்து விடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் சஹாபாக்கள் எப்படி சோதனைகளை சந்தித்தார்கள், ஆனால் வாய் நிரம்ப அல்லாஹ்வை புகழ்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் அதிகமாக திக்ர் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டுத்தான் தூங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா மூவிய. அதிகம் வயிறு ரொம்ப சாப்பிடாத, அதாவது அதிகமாக பசியில இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கத்துக்கு செல்லும் பொழுது அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு தான் தூங்குவார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனும் அல்லாஹ்வை முதலாவதாக புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி வ ஆதின லீ பிதிக்ரி. நபி அவர்கள் தூக்கத்துடன் எழுந்தவுடன் முதலாவதாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆஃபானி ஃபீ ஜஸதி, என்னுடைய உடம்பில் அல்லாஹு தஆலா ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு அவன் துஆ கேட்கிறான், அல்லாஹ்விடத்திலே அவன் ஆதரவு வைக்கிறான், ஒரு விஷயம் கிடைக்காட்டி அல்லாஹ்வை உடனே மறந்து விடுகிறான். அன்புக்குரியவர்களே, நம்ம தூக்கத்திலிருந்து எழும்புகிறோம், நம்ம தூக்கத்துக்கு செல்லும் பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டோமா, யா அல்லாஹ், நான் தூங்கி எழும்பும் பொழுது என்னுடைய கண்கள் பார்க்க வேண்டும், என்னுடைய 2 கைகளும் அசைய வேண்டும், என்னுடைய கால்கள் அசைய வேண்டும், என்னுடைய 2 கிட்னிகளும் வேலை செய்ய வேண்டும், என்னுடைய ஹார்ட் நன்றாக வேலை செய்ய வேண்டும். நாம் பிரார்த்தனை செய்தோமா? இல்லை. அன்புக்குரியவர்களே, நாம் எழும்புகிறோம், நம்முடைய கண்கள் நல்ல முறையிலே பார்க்கிறது, நம்முடைய 2 கைகளும் நல்ல முறையிலே அசைகிறது, நம்முடைய ஹார்ட் வேலை செய்கிறது, நம்முடைய கிட்னி வேலை செய்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வை புகழ்கிறோமா? நபி அவர்கள் புகழ்ந்தார்கள். வயிறு நிரம்ப சாப்பிட்டு விட்டு புகழவில்லை. நம்மை போன்று பஞ்சு மெத்தையிலே உறங்கி எழுந்து விட்டு புகழவில்லை. அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி, என்னுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நாம் எழுந்த பொழுது நம்முடைய கண்கள் பார்க்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய 2 கைகளும் அசையவில்லை என்று சொன்னால், நம்முடைய 2 கால்களும் அசையவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? இதை விட நாம் சொத்து சிவிலங்களை நினைச்சு பார்க்கிறோம். 1 லட்சம் அல்லது ஒரு 10,000 ரியாலுடைய பெருமதி நம்முடைய உள்ளத்திலே பெரிதாக இருக்கிறது. நாம் எழும்பும் பொழுது நம்முடைய உடம்புகள் அசைகிறது சொன்னால் இதை விட பெரிய நியமத் நமக்கு இருக்கிறதா? நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டாம், புகழக்கூடாதா? நபி அவர்கள் புகழ்வார்கள். அதே போன்று சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி ஃபீ ஜஸதி வரத்த அலைய ரூஹி. தூக்கம் என்பது ஒரு மரணம். அல்லாஹு தஆலா அந்த தூக்கத்திலிருந்து, அந்த மரணத்திலிருந்து என்னுடைய உயிரை மீட்டி தந்தான், என்னுடைய உயிரை மீட்டி தந்தான். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வஆதினலி பிதிக்ரி, அல்லாஹ்வை நினைவு கூர்வதற்கு, அவனை வணங்குவதற்கு அல்லாஹ்தான் எனக்கு அனுமதி தந்தான். எனவே அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று அல்லாஹ்வை புகழ்வார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமாக அல்லாஹ்வை புகழ்வோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை புகழ்வோம். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும், நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய உடம்பில், நம்முடைய சதையில், நம்முடைய இரத்தத்தில் எப்பொழுதும் பின்னி பிணைந்ததாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.